ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 100 டேஸ் ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு க்ரீன் ஜூஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே ஒரு க்ரீன் ஜூஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதோட மேக்கிங் வீடியோ தான். ஸோ ஒரு பூசணிக்காய் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அதோட தோலெல்லாம் வந்துட்டு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வெள்ளைப்பாட்டெலாம் இல்லாமல் வெள்ளைப்பாட் இல்லாமல் நீங்கள் அந்த தோல்லாம் நல்லபடியாக சீவி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இது எல்லாமே எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இதோட ஃபுல் வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொஞ்சம் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு பெரிய சைஸ் லெமன் ஒன்று, அப்புறம் இஞ்சி, அப்புறம் மிளகு சீரகம் வந்து இதுதான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு பேட்சாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு பேட்சில் மட்டும் நம்ம இது எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெறும் வந்து நம்ம காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். முக்கால்வாசி மட்டும் போட்டுக்கோங்க, மேலே வந்து எலும்பி வரும். ஸோ அதனால் முக்கால்வாசி போட்டுட்டு மற்ற எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணல, லெமன் வந்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இஞ்சி வந்து கிராஸில் இப்படி கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் அந்த நார் வராது. இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம், அதனால் பிரச்சனை இல்லை. நார்மலாக வீட்டில் அரைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அரைக்கும் போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும், எல்லா பொருளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால. ஸோ மிளகுத்தூள் நீங்கள் இதிலே மிளகு இதிலே ஆட் பண்ணுறனால உங்களுக்கு எசன்ஸ் நல்லா இறங்கிரும். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம வடிகட்டியில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, கிளாத் வச்சு தான் ஸ்ட்ரெயின் பண்ணணும். இதில் பாருங்கள், நான் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணவே இல்லை. ஆனால் மற்ற இந்த காயிலேயே வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ இது தண்ணி காயின்றனால நம்மளுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 லிட்டர்ஸ் கிட்ட இதிலேயே எனக்கு கிடச்சிருச்சு. நல்ல தண்ணி வரும். நான் அந்த லாஸ்ட்டாக மிக்ஸி அலசி விட்ட தண்ணி மட்டும் தான், ஒரு அரை டம்ளர் தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிங்க. நல்லா இவ்வளோ பாருங்கள், எனக்கு வந்து எவ்வளோ நல்ல ஜூஸ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது உங்ககிட்ட கண்ணாடி பாட்டில் இருந்தால் அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எனக்கு ஒரு 2 லிட்டர்ஸ், இந்த ஒரு பாட்டில் அப்புறம் இன்னொரு பாட்டில், ஸோ 2 பாட்டிலில் வந்து எனக்கு கிடச்சிச்சு ஜூஸு. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து இது பண்ணி குடிச்சிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. எனக்கு டைம் கிடையாது, அதனால் நான் வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து செலவு பண்ணி நம்ம இது செஞ்சுக்கிட்டோம்னா வீக் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம க்ரீன் ஜூஸ் ரெடி. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் இது நான் நெக்ஸ்ட் மார்னிங் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து முன்னாடியே எடுத்து வச்சுட்டு நார்மலாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பாய்.